நெகட்டிவே இல்லை ப்ரோ, பாசிட்டிவ் தான். ஓகே, ஃபுல்லாக பாசிட்டிவ் தான். ரொம்ப போராட்டம் அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. ஓகே, அது ஒரே இதை போராட்டமாக போகிறனால கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. அடுத்த வாத்தியாரா விஜய் சூரி தான் இருக்கார், உண்மையாக சொல்லணும். அப்படி தான் முடிக்கிறாங்க. ஒன்று கம்பேர் பண்ணும்போது 2 கொஞ்சம் நான் ஸ்லோ தான் போகும். ஆகே கிடையாது. நான் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் சேர்த்து வச்சிருக்கலான்னு ஃபீல் தான் பண்ணுறேன். அந்த 8 நிமிஷத்தை ஏன் குறைச்சாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க. படம் நான் வெற்றிமாறனால தான் வந்தேன். ஆனால் நல்லா இருந்துச்சு படம். பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது பார்ட் 2 எந்த அளவு? பார்ட் 2 எனக்கு பார்ட் 1 தான் பிடிச்சிருந்துச்சி. பார்ட் 2ல் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேக் ஆகுது. ஓகே, பார்ட் 1ல் வந்து இவர் சூரிய வந்து பயங்கரமான மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. ஆமாம், இதுலேயும் 4 சீன் தான் வருவார். 4 சீனே தரமான சீனாக இருக்கும். சூரிய வர சீன் 4 சீன் தான் வருவார். 4 சீன் செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் வருவார். விஜய் சேதுபதியோட ஃப்ளாஷ்பேக் சொல்கிற இடத்துல எந்த அளவு இம்பாக்டாக இருக்குது? இந்த லேக் தான் ப்ரோ. அதெல்லாம் ரொம்ப போராட்டம் அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. ஓகே, அது ஒரே இதை போராட்டமாக போகிறனால கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. என்ன எக்ஸ்பெக்ட் படத்தில் பாசிட்டிவ் நான் சொல்லுங்க, நெகட்டிவ் நான் சொல்லுங்க. பாசிட்டிவ்னா என்ன சொல்கிறது, மியூசிக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூரிய வர்ற சீன்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே தான். படம் வேறு லெவல் ப்ரோ, சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, கண்டினியூட்டி சூப்பராக இருக்குது. விஜய் சேதுபதிக்கு நல்லா ரோல் கொடுத்துருக்காங்க, நிறையவே அவர் கொடுத்துருக்காங்க. சூரிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் கொஞ்சம் பேச இதுவாக இருக்குது. பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது பார்ட் 2 எந்த அளவு? 1 கம்பேர் பண்ணும்போது 2 கொஞ்சம் நான் ஸ்லோ தான் போகும். 1 வந்து ஸ்பீடாக போகும், 2 வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. படம் ஓகே, ஆனால் சூரிக்கு கொஞ்சம் ரோல் கம்மியாக கொடுத்துருக்காங்க, அதிகமாக கொடுத்துருக்கலாம். இதில் செகண்ட் ஹாஃபில் விஜய் சேதுபதி தான் ஹீரோ மாதிரி போயிட்டு, அவர் தான் ஹீரோ போல். இது படத்தில் பாசிட்டிவ் நான் சொல்லுவீங்க, நெகட்டிவ் நான் சொல்லுவீங்க. பாசிட்டிவ்னா வெற்றிமாறன் டைரக்ஷன் சூப்பர் ப்ரோ, சொல்லவே தேவை. நெகட்டிவ்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகுது ப்ரோ, அவ்வளோதான். ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி படம் சூப்பர், நல்லா இருக்கும். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க படத்தில்? என்ன வருவாங்க? வெற்றிமாறன் தான், வேறு ஒன்றுமே இல்லை எனக்கு. ஓகே, அவர் தான். பார்ட் 1ல் வந்து சூரியோட கேரக்டர் வந்து ரொம்ப இதுவாக பேசப்பட்டுச்சு. பார்ட் 2ல் அந்த அளவுக்கு பேசப்படுமா, இல்லை விஜய் சேதுபதி தான் ஃபுல்லாக ஆக்குவீங்க? பார்ட் 2ல் விஜய் சேதுபதி சார் தான் ஃபுல்லாகவே இருக்கார். ஓகே, அடுத்த வாத்தியாரா விஜய் சூரி தான் இருக்கார், உண்மையாக சொல்லணும். அப்படி தான் முடிக்கிறாங்க. பார்ட் 3க்கான லீடு கொடுத்துருக்காங்களா படத்தில்? அப்படி எதுவும் இல்லை. ஓகே, அப்படி படத்தில் பாசிட்டிவ் நான் சொல்லுவீங்க, நெகட்டிவ் நான் சொல்லுவீங்க. நெகட்டிவே இல்லை ப்ரோ, பாசிட்டிவ் தான். ஓகே, ஃபுல்லாக பாசிட்டிவ் தான். இது விஜய் சேதுபதியோட ஃப்ளாஷ்பேக் ஒரு சில இடங்கள்ல லேக் அடிக்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படிலாம் இல்லை ப்ரோ, அப்படிலாம் கண்டிப்பாக கதைக்கு தேவையான இடம் தான் வந்திருக்குது. ஓகே, லேகே கிடையாது. நான் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் சேர்த்து வச்சிருக்கலான்னு ஃபீல் தான் பண்ணுறேன். அந்த 8 நிமிஷத்தை ஏன் குறைச்சாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க. சூப்பராக இருக்குது. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க படத்தில்? நான் எதிர்பார்த்து வந்து எதுக்கு விஜய் சேதுபதி பிடிக்கிறாங்கன்னு பார்த்தேன். அவரை ஏன் பிடிக்கணும், அவரை பிடிக்கிறது கரெக்டுன்ற மாதிரி அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். படத்தில் பாசிட்டிவ் நான் சொல்லுவீங்க, நெகட்டிவ் நான் இல்லை நெகட்டிவ் இதில் எதுவுமே இல்லை. நெகட்டிவ் வந்து ப்ராபபிளி எனக்கு இப்போ தெரியல. சின்ன சின்ன பசங்க வந்தாங்கன்னா நிறைய அரசியல் பேசுகிறாங்க, கம்யூனிசம் மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது, பண்ணையார் டைம்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்களுக்கு போர் அடிக்காது. அதெல்லாம் தெரியலைன்னா அதெல்லாம் போர் அடிக்கும், அவ்வளோதான். அது வந்து நெகட்டிவ் நான் சொல்ல மாட்டேன். ஹிஸ்ட்ரி தெரியலன்னா அது நெகட்டிவாக இருக்கலாம். ஓகே, வெற்றிமாறன் படங்களாலே அரசியல் இருக்கும். இந்த படத்தில் வந்து இந்த இப்போ அரசியல் இருக்குது. அரசியல் என்ன அரசியல்னா, ஆதிக்கவாசிகளின் அவங்க பிஹேவ் பண்ணுறது, அவங்க கட்டுப்படுறது, ஸ்லேவரி, அதெல்லாம் இருக்குது.